தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்துடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எப்பொழுது கிடைக்கும், இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகத்தில் 2ஆம் நிலை காவலருக்குண்டான ஒரு ஃபைனலான முடிவுகள் பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க. ஸோ ஓவரால் கட் ஆஃப் பார்க்குறப்ப 2ஆம் நிலை காவலர்களுக்கு வெறும் 82 மதிப்பெண்கள் தாங்க வரும். ஸோ 2ஆம் நிலை காவலர்களுக்கு கம்மியான மதிப்பெண்கள் தான் வரும். ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 85 தாங்க வரும். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வரும் மார்ச் 27ஆம் தேதி நமக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண இருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா TNUSRB-உடைய TSP-உடைய மார்க் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 82 மார்க் எடுத்திருந்தால் கூட TSP அவங்களால ஆக முடியுங்க. ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா இது ஓவரால் கருத்து கணிப்பில் எக்ஸாக்ட் பண்ண மார்க்கு தான். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க் குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ இந்த TSP-உடைய மார்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையும். ஏன்னா 82ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 80ஆம் மார்க்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏஆருடைய கட் ஆஃப் அப்படி பார்க்குறப்ப 85, JW-யோட கட் ஆஃப் அப்படி பார்க்குறப்ப 86, ஃபயரோடைய கட் ஆஃப் அப்படி நம்ம பார்க்குறப்ப 88. ஸோ கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸுக்கு உடனடியாக நீங்கள் தகுதி அடையலாங்க, கவலையே பட வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த TNUSRB-உடைய தமிழ்நாடு சிறுடை பணியாளர் தேர்வு வாரியத்துடைய எஸ்ஐ 2023க்குண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வார இறுதிக்குள்ளார கண்டிப்பாக இந்த மார்ச் 31க்குள்ளார எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனை நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த TNUSRB-ல இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தாலே போதும், உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. சார் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவராக இல்லை? இந்த 58 + 24 82, 64 + 16 80, 58 + 24 84க்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 59 + 80 24க்கு 83க்கு 100% வாய்ப்பு இருக்குது. 60 + 24 84க்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 85 86 87க்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க வரும். இது தாங்க உண்மையான நிலவரம். மார்ச் 27 மற்றும் 28 தேதிகளில் TNUSRB-உடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலமாக நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ இந்த மாதிரி TNUSRB சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.